ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு கப் பச்சரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கொழுக்கட்டை நல்லா பூ மாதிரி சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போ கார பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. நான் 3 அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்தரலாம். இப்போ மிளகாய் வற்றல் நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிற போது கொழுக்கட்டையோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்தரலாம். அதிக நேரம் வறுத்துடக்கூடாது, ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் வறுத்திங்கனாலே போதும். தேங்காய் கலர் மாறக்கூடாது, கலர் மாறாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ தேங்காய் லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு சேர்க்கிறதா இருந்தாலும் இதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துடலாம். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை வறுக்க வேண்டியது கிடையாது, வறுக்காமலே சேர்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு பூ மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அரிசி மாவை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. கட்டிகள் ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுறலாம். இது மாதிரி மரக்கரணி இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் விழுகாமல் நல்லா அமுத்தி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா வெந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணிக்கும் மாவு வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக இருக்குது. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும், ரொம்பவே ஹார்டாக விட்டுறாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா ஆறி லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இதோட டைம் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மாவை நல்லா கலந்து விட்டுருக்கிறதுனால அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே அளவுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கொழுக்கட்டைக்கு கரெக்டான பதம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சேஃபில் கொழுக்கட்டைகள் உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா விரலச்சு நல்லா பதிஞ்சிடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கொழுக்கட்டைகள் பிடிச்சாச்சா. இதை இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிற போது ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க.
இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டுருங்க. ஃபஸ்ட்டே நம்ம மாவை நல்லா வேக வச்சுருக்கிறதுனால இது அதிக நேரம் வேகணும் அப்படிங்கிறது கிடையாது. மீடியம் ஹீட்டில் 8 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது இப்போ 8 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டைகள் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட கார கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.